ஈரோட்டில் வங்கி ஏடிஎம்மில் இருந்து பணம் எடுக்க சென்ற விசைத்தறி கூலி தொழிலாளியின் கவனத்தை திசை திருப்பி மர்ம நபர் ஒருவர் 15,000 ரூபாய் பணத்தை சுருட்டிய திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளன. உதவுவது போல நடித்து கூலி தொழிலாளியின் பணத்தை சுருட்டிய நபர் சிக்குவாரா? ஈரோடு அருகே மாமரத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். விசைத்தறி கூலி தொழிலாளியான இவர் தனது வங்கி கணக்கில் இருந்து பணம் எடுப்பதற்காக அருகில் உள்ள ஏடிஎம் மையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது பணம் எடுக்க சற்று தடுமாறிய போது பின்னால் இருந்த மர்ம நபர் தான் உதவி செய்கிறேன் பெரியவரே என கூறியவாறு ஏடிஎம்மிற்குள் நுழைந்துள்ளார். தன்னை ஒரு சமூக சேவகர் போல் காட்டிக்கொண்ட அந்த நபர் பெரியவர் கேட்ட பணத்தை எடுத்து கொடுத்துள்ளார். அநியாயத்திற்கு நல்லவராக காட்டிக்கொண்ட அந்த நபருக்கு மாரியப்பனும் நன்றி கூறிவிட்டு நகர்ந்தார். வீட்டிற்கு சென்ற மாரியப்பன் செல்போனை பார்த்தபோது வியர்த்து கொட்டி உள்ளது. 15,000 ரூபாய் பணத்தை எடுத்துள்ளீர்கள் என ஆங்கிலத்தில் வந்த குறுஞ்செய்தி அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. உடனே மீண்டும் ஏடிஎம் மையத்திற்கு வந்து கார்டை சுருகி பார்த்தபோதுதான் தெரிய வந்தது அது தன்னுடைய ஏடிஎம் கார்டே இல்லை என்பது. உதவி செய்வது போல் நடித்து உள்வேலை பார்த்த அந்த உத்தம புத்திரன்தான் இந்த மோசடிக்கு காரணம் என்பது மாரியப்பனுக்கு புரிய வந்தது. வடக்கு காவல் நிலையத்தில் மாரியப்பன் புகார் அளிக்க ஏடிஎம்மில் இருந்த சிசிடிவி காட்சியை போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் அந்த மர்ம நபர் ஏடிஎம் கார்டை மாற்றி கொடுத்து சிரித்து கொண்டே சில்லறை வேலை பார்த்தது தெரிய வந்தது. அடுத்த ஏடிஎம்மில் முதியவர்களுக்கு பணம் எடுத்து கொடுப்பதற்குள் மர்ம ஆசாமியை பிடிக்க போலீசார் தீவிர நடவடிக்கையில் இறங்கி உள்ளனர். ஏடிஎம் வாசலில் நிற்கும் இது போன்ற உதவும் கரங்களை நம்ப வேண்டாம் என போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதே நேரத்தில் அனுபவம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய ஏடிஎம் காவலாளியை நியமிக்குமாறு பொதுமக்களும் கேட்டுக்கொண்டுள்ளனர்.